Hi friends, welcome to Shine Your Brain. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் அஃபேர்ஸில் June 26. இன்றைக்கி வந்து June 26 வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Russell Parrish is related to which of the following sports? He belongs to a cricket. He is a cricketer. விக்கெட் கீப்பராக இருந்திருக்காரு. பேட்ஸ்வுமன் ரேச்சல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டை வந்து இது பண்ணாங்க. அவங்க 13 இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட வந்து இதுக்கு வந்துட்டாங்க, கிரிக்கெட் ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. ஷீ இஸ் அன் ஆஸ்திரேலியன். நிறைய ப்ளே பண்ணியிருக்காங்க. 85 ODIs, ஒன் டே இன்டர்நேஷ்னல், 75 T20s ஃபார் நியூசிலாந்து. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஷீ இஸ் அன் நியூசிலாந்து பர்சன் தான். வாட் இஸ் த தீம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் illicit trafficking 2020? என்ன தீம்னு பார்த்தோன்னா ட்ரக் அப்யூஸ். அந்த இது இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ். என்ன தீம்னா பெட்டர் நாலேஜ் ஃபார் பெட்டர் கேர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா we need more knowledge about drug. அதுதான் ஒன்லி ஒன் மீனிங். யுனைடெட் ஜெனரல் டிசைட் எப்போ பண்ணாங்கன்னா June 26, 1987 இது வந்து நம்ம டேவை செலிப்ரேட் பண்ணல. அந்த ட்ரக் அப்யூஸ்க்காக வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறவங்க வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. we should know more knowledge about drug abuse. In June 2020, who launched the e-blood services mobile app developed by the Indian Red Cross Society through a video conference? யார் அது வந்து லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹர்ஷவர்தன். ஹீ இஸ் த ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இது வந்து 25 June 2020 வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இது மூலமா என்னென்னா 4 units of blood can be requested at the time and the blood bank will wait for as long as 12 hours for a person to collect it. This app makes it easy to those in need of a blood units. இது வந்து முக்கியமாக என்ன 4 யூனிட்ஸ் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து 4 blood bank சேர்த்து ஒரு ஆப்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து சப்போஸ் we need நம்ம வந்து blood தேவை, இப்போ பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிரும். ஏபி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், அப்புறம் வந்து RH, அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ரேராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அப்போ அப்படியும் போது இது இப்படி பண்ணால் வந்து நம்மளுக்கு பிளட் பேங்க்லேருந்து சீக்கிரம் கிடைக்கலாம். அதனால தான் வந்து பிளட் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் அது லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஹர்ஷவர்தன், டாக்டர் ஹர்ஷவர்தன். ஹீ இஸ் த ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட், which state has secured first prize under e-Panchayat Pushkar 2020 given by the Union Minister of Panchayat Raj? எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். எதுக்காக அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் யூஸ் ஆஃப் ஐடி ஃபார் மானிட்டரிங்ஸ், அப்புறம் வந்து நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்காகவும் தான் ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து யூனியன் பஞ்சாயத் ராஜ் அந்த மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who among the following has received the Vithabai Narayana Gokar Lifetime Achievement Award by the Maharashtra government in June 2020? குலாபாய் அவங்க தான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஷீ இஸ் அ ஃபோக் ஆர்டிஸ்ட், ஷீ இஸ் அ குட் டான்ஸர். இந்த அவார்டில் வந்து நம்ம எவ்வளோ ப்ரைஸ் மணி வின் பண்ணலான்னா 5 lakhs, அப்புறம் வந்து மொமெண்டோ தருவாங்க, எல்லாமே இருக்கும். அவங்க வந்து தன்னோட 9 வயசுலேருந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் வந்து நிறையா ஸ்டேஜ் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டே கொடுத்துருக்காங்க. Railways has decided to cancel all the regular timetable passenger service including mail, express, passenger and suburban service up to -2020. 12th August வரைக்கும் வந்து எல்லா ரயில்வேஸ் இதுவும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் மெயில்ஸ், எக்ஸ்பிரஸ், பேசஞ்சர்ஸ், சப்பர்பன், கொரியர்ஸ் எல்லாம் சேர்த்து தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதனாலனா இப்போ கொரோனா வைரஸ் இப்போ வந்து ரொம்ப தீவிரமாக பரவிட்டுருக்கு.
அதனால் வந்து இப்போ ஜூலைலேருந்து ஜூலைக்காக வந்து இப்போ நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபஸ்ட்டே வந்து ரயில்வே மினிஸ்டர் சொல்லிட்டாங்க. பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க, நம்ம வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது ஃபுல்லாக டிக்ளைன்டு, டிசைடட் டு கேன்சல் எவ்ரிதிங், எல்லாத்துலேயுமே வந்து கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும்னா 12th ஆகஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன நிலைமை பொறுத்து மாறலாம். ஸ்பெஷல் ராஜ்தானி which started from 12th May and a special mail express service which started from 1st June will continue to operate. ஸ்பெஷல் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் மெயில் எக்ஸ்பிரஸ் ரொம்ப எமர்ஜென்சி அந்த இது மட்டும்தான் இது பண்ணுவாங்க. ஆல் த டிக்கெட்ஸ் புக்ட் ஃபார் ரெகுலர் டைம் டேபிள் ட்ரெயின்ஸ் வில் பி கேன்சல். இப்போ ரெகுலராக போயிட்டு வர மாதிரி, இப்போ கோயம்புத்தூர் டு மதுரை, கோயம்புத்தூர் டு திருப்பூர், பேசஞ்சர் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எல்லாமே இருக்குது. அந்த எல்லா ட்ரெயினுமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லலை, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹோல் ஓவர் த இந்தியா. Under the Amta Nibar Uttar Pradesh Rogar Abhinyan, the state government will develop employment to how many workers in crores of the state in different schemes. இது மூலமா எவ்வளோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இது பண்ணாங்கன்னா 1.25 crore ஒர்க்கர்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை வந்து இது பண்ணவர் வந்து மோடி தான். இப்போ வந்து முக்கியமாக இது எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக மட்டுமே ஃபஸ்ட்டு, எல்லாருமே தான், பட் அவங்களுக்கு தான் முக்கிய இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க ஸ்டேட், அவங்க ஆரிஜினேஷனுக்கு போயிட்டாங்க, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்லாம் போயிருக்காங்க. அவங்களுக்காக ஃபஸ்ட்டு என்னென்னா அதுதான், அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட். அவங்களோட ஸ்கில்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன், அவங்க ஸ்கில்ஸ் பொறுத்து அவங்களுக்கு பெயிண்டரோ எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கூட தருவாங்க. Which of the following has postponed the Central Teachers Eligibility Test CTET examination to be conducted on July 5th July 2020? யார் சிபிஎஸ்சி தான் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்க தான் வந்து இதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. யார் வந்து இதை சொன்னாங்க, டிசிஷன் வந்து யார் இது பண்ணாங்கன்னா, டிசிஷன் மேக் பண்ணது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ரமேஷ் போக்ரியால். நிறைய நியூஸில் கேட்டிருப்போம் ரமேஷ் போக்ரியால் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஹி இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அவர் தான் மினிஸ்டர், அவர் தான் வந்து இப்போ இது பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு இன்டிமேட் அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who has launched the IAS Civil List 2020 and the e-version in New Delhi in June 2020? Who launched அப்படின்னு பார்த்தா ஐஏஎஸ் சிவில் லிஸ்ட் வந்து e-version யார் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா டாக்டர் ஜெயேந்திர சிங், யூனியன் மினிஸ்டரில் இவர் ஒருத்தர் தான். இவர் வந்து இது பண்ணியிருக்காரு. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரீ பேட்ச், ஸ்டேட், ப்ரெசன்ட் போஸ்டிங், பே அண்ட் அலவன்ஸ், எஜுகேஷன் அண்ட் சூப்பர் அனுவேஷன் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, திஸ் இஸ் 6th 5th எடிஷன்னு சொன்னாங்க. இது சிவில் லிஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணதுனால ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கு யார் அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே அது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Who has been nominated for the jury competitive special award for his overall qualitative performance and individual efforts in June 2020? யாருன்னா ராம் மோகன் நாயுடு. இவரை தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன ரெக்கார்ட் பண்ணார்னா, ஹீ இஸ் த யங்கஸ்ட் எம்பி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு அனௌன்ஸ் வித் சன்ஷான் ரத்னா அவார்ட் 2020. அவருக்கு அதுவும் கொடுத்துருக்காங்க. 8 MPs from the Lok Sabha and 2 from the Rajya Sabha has been elected for the 11th edition of Sansar Ratna Awards. 8 member of parliamentலேருந்து லோக் சபாலேருந்து 2 பேர், 8 பேர், ராஜ்யசபாலேருந்து 2 பேர், மொத்தமாக 10 பேர் வந்து 11th எடிஷன் இதுக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க. செலக்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா அண்ட் Aviation weather monitoring system has been installed at which of the following airports at both ends of the runway? வெதர் மானிட்டரிங் பண்ணுறது வந்து போத் எண்ட்ஸ்,
தரை இறங்கிறதுக்கு வரும்போதையும் ஏறுறப்பையும் நம்ம போத் எண்ட்ஸ்க்காக ரன்வேல எங்கே மானிட்டரிங் வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பெங்களூர் ஏர்போர்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இட் இஸ் த ஃபஸ்ட் ஏர்போர்ட் டு ஹாவ் திஸ் டெக்னாலஜி. போத் எண்ட்ஸ்லேயும் இருக்கிறது வந்து இதான் ஃபஸ்ட் ஏர்போர்ட்டுன்னு சொல்ல போனால். ஓகே, நெக்ஸ்ட். With which of the following will Delhi government carry out the serological survey in Delhi from June 2020? NCDC தான் வந்து இந்த சர்வேவை எடுத்திருக்காங்க. NCDCயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தா நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து கொரோனா வைரஸ் ரொம்பவும் பரவிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டுமே நேற்று பார்த்தீங்கன்னா 3600 மெம்பர்ஸ். இறந்தவங்க பார்த்தா 46 persons அண்ட் 36 வந்து சென்னையில் மட்டுமே, 10 வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து. இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு திருப்பூரில் வந்து ஒருத்தர் இறந்தார். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர், திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அவர் சொந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா திண்டுக்கல்லை சேர்ந்தவர். ஆனால் இறந்து வந்து கோயம்புத்தூரில். அவர் என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸில் வந்து ஒரு டாக்டர் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்களாம் இருந்தவங்க தான். 22 or 23 years old பாய். நேம் வந்து அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஹீ டைட். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அது யாருனாலையும் தடுக்க முடியாது, பாவம். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following books has been launched by Karan Puri in June 2020? ஆத்தர் வந்து கரண் பூரி. அவர் வந்து நியூ புக்கு வந்து என்ன டைட்டில்னு பார்த்தா அட் மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்து இது பண்ணியிருக்காரு. Pepsi has announced a fundraising innovation in association with which of the following to provide 25 lakh meals to the workers of the restaurant community who are in distress. யாரு கூட வந்து அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்விக்கி 2 பேர் கூடயுமே அவங்க பண்ணியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் 25 lakhs meals to the workersக்காக. In June 2020, CCEA has approved an additional investment to how many dollars in million dollars வந்து மில்லியன்ஸில் சொல்ல போகிறோம் by ONGC Videsh Limited for further development of Block A1 and Block A3 blocks in Myanmar. எவ்வளோ டாலர்ஸ்ன்னு பார்த்தா $1.27 million வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. CCEA ஃபுல் ஃபார்ம் என்ன? கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். அதுதான். ONGCனா தெரியும், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். Which state has approved senior bureaucrat Sanjay Kumar as the new chief secretary? யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சய் குமாரை. Which of the following has appointed Sanjay Mahajan as its new managing director in June 2020? Career Media India. அவங்க தான் வந்து நியூ மேனேஜிங் டைரக்டராக வந்து சஞ்சய் மகாஜனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. In June 2020, what is the rank of Maximum Life Insurance Company Limited among India's top 100 great places to work? Max Life Insurance Company வந்து எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னா 24th ரேங்க்ல இருக்காங்க ஆல் ஓவர் த இந்தியாவில். 11 places. இப்போ வந்து 2019 அவங்க 35th பிளேஸில் இருந்தாங்க. இப்போ 2020 24th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. The Union Cabinet has approved a scheme for interest subvention of how much % for the period of 12 months to all Shishu loan accounts under PMMY to eligible browsers. 2% வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க for the interest. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 2% for the period of 12 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In June 2020, the IMF has projected the global growth to how much % in 2020? அப்படின்னு பார்த்தா 4.9% வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இதாக இருக்குது. has projected the global growth. எவ்வளோ க்ரோத்னா பார்த்தா 4.9% growth. ஆக்சுவலாக 2021 எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்குன்னு பார்க்குறாங்கன்னா 5.4%.
அப்போ 0.5% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. ஏன்னா COVID-19 எல்லாத்துக்குமே ஃபண்டு வந்து நெசசரியாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூன் 26 கரண்ட் அஃபேர்ஸ். எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க, எங்கேயும் வெளில போகாதீங்க. அவசியத்துக்கு போனாலுமே சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. பி சேஃப், படிச்சுட்டே இருங்க. இப்படி தான் உங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.